ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு அழகான vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா, நம்மளோட சேனலில் என்னோடய ரொட்டீன் vlogஓட சேர்த்து உங்களுக்கோ உங்களோட லைஃபுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் என்னோடய vlog இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் இந்த vlog இருக்க போகுது. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே டாப்பிக்குள்ளே போயிடலாம். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் டேஸில் ஒரு 2 days ரேண்டமாக எடுத்தது. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லஞ்ச் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் டிமார்ட்டில் வீட்டுக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணது, அப்புறம் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலுக்கு போனப்போ எடுத்த ஒரு சில கிளிப்பிங்ஸ், இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த vlog இருக்க போது. ரொம்ப நாளாக வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் பொழுது, அதாவது கிராசரி மட்டும் சொல்கிறேன், கிராசரி ஐட்டம்ஸ், டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்காக டிமார்ட் போகும்பொழுது கிச்சனுக்கோ வீட்டுக்கோ தேவையான ஒரு டெக்கரேஷன் ஐட்டமோ இல்லை முக்கியமான ஒரு சில ப்ராடக்ட்ஸையோ அதிகமாக வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். இது கான்சியஸாக எடுத்த ஒரு டெசிஷன் தான். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் இருக்கும்போதோ இல்லை ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தது ரொம்ப அழகாக இருக்கும்போதோ இல்லை ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சோ அப்போ நம்ம வாங்கிட்டு ரொம்ப நாளாக வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். இல்லை அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது, இல்லை அப்போது ஆஃபர் அப்படின்றதுனால அந்த மந்த் பில்லை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்ருவோம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே பண்ணக்கூடாது. தேவை எப்போ இருக்கோ அப்போ மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னா கூட கை அப்படியே அதை போய் எடுக்கிற தூரம் போகும். ஆனால் வேணாம் பிரியா, இதெல்லாம் வந்து வாங்கி வைக்காத, உனக்கு தேவை எப்போ இருக்கோ அப்போ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அதனால நிறைய திங்ஸ் வந்து வீட்டுக்கு வாங்குறதே கிடையாது. அதாவது அவசியமான பொருட்கள் மட்டும் வாங்கிக்குவோம். ஆசைக்காக வாங்குறது, இல்லை பார்த்ததும் பிடிச்சதுனால வாங்குறது, இல்லை ஆஃபரில் இருக்கிறதுனால வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த டைம் வந்து எனக்கு ஒரு குட்டி குக்கர் ஒன்று தேவைப்பட்டுச்சு கிச்சனுக்கு. அதுவும் அப்புறம் இந்த சுகர், டீ பவுடர்லாம் போட்டு வைக்கக்கூடிய கண்டெய்னர் வந்து மாற்ற வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராசரி வாங்கும்போது ஒரு சில பொருட்கள் வந்து வாங்கியிருந்தேன். இந்த குக்கர் வந்து புதுசாக ஏதோ ஒரு பிராண்டில், ஸ்ருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் இருக்குது. ஆல்ரெடி என்கிட்ட அல்ட்ராவில், ப்ரெஸ்டீஜில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். ஆனால் அது எல்லாமே பெரிய குக்கராக இருக்கிறதுனால சின்னதாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 லிட்டரில் இந்த குக்கர் வந்து வாங்கினேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ரிவ்யூலாம் நான் ஃப்யூச்சரில் கொடுக்குறேன். அடுத்தடுத்து என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அப்படியே என்னோடய vlog பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை பற்றி தான். அதில் பர்டிகுலராக எந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி பர்டிகுலராலாம் சொல்ல தெரியல. நிறைய சூழ்நிலைகளுக்கு, நிறைய நேரங்களுக்கு, நிறைய விஷயங்களுக்கு, நிறைய மனிதர்களோட நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். சில விஷயங்களில் நீங்கள் இது வரைக்குமே ஒரு அவேர்னஸோடு இல்லை அப்படின்னா இனிமேலாவது அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். லைஃப்பை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு புரிதலோடு நம்ம எப்படி லைஃப்பை வந்து வாழ்கிறது, எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக லீட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப், லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும், லைஃப் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற இந்த சிம்பிளான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்கக்கிட்ட எப்போ பார்த்தாலும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். வாழ்க்கை முன்னேறும், லைஃப் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். எப்படி பிரியான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தாங்க. எப்போல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குது, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, நான் வந்து என்னோடய லைஃப்பில் அடுத்து இதை பண்ண போகிறேன், எனக்கு இப்படி ஒரு பிளான்லாம் இருக்குது, என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது, அடுத்து நான் கார் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், பசங்களை இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ட்ரிப் போக போகிறேன், என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நடக்குது, இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் சுற்றி இருக்கவங்ககிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அப்போலாம் உங்கள் லைஃப் வந்து இன்னும் ஒஸ்ட் ஆகிட்டே தான் போகும். எந்த விதத்தில்னு கேட்டிங்கன்னா நீங்கள்
உங்கள் வாழ்க்கையை பற்றி நல்ல விஷயத்த ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு நெகட்டிவான விஷயத்த மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒப்பீனியனாக இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், அவங்க உங்கள் மூளையில் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து போட்டு விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதையே யோசித்து ஓவர் திங்கிங்குள்ளே போயிடுவீங்க. அதுவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவங்க அதை ரிசீவ் பண்ண விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்த உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணணும்னு நினச்ச விஷயத்த பார்க்குற விதமே வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையை பற்றின விஷயங்களை எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட் பண்ணுறத கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து இன்னும் பெட்டராகும், இன்னும் நிம்மதியாகும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் ஸ்டாப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லவங்கன்னு நினச்சி எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. செகண்ட் டிப், உங்களுக்கு நிறைய சோஷியல் மீடியா பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அதுலேயும் அந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய விஷயங்களை உங்கள் ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய பழக்கம்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை உங்கள் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மை கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனோ, ஒரு செலிப்ரிட்டியோ, இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனோ, இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்சனோ, அவங்க லைஃப்பில் காட்டக்கூடிய விஷயங்கள், அவங்க லைஃப்பை பற்றின சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்கன்னா அது மட்டுமே அவங்க லைஃப்பில் நடக்கும்னு நீங்கள் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எப்போவுமே ஹாப்பியாக இருக்க மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க, எப்போவுமே லைஃப்பில் என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என் லைஃப்பில் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே நடக்குதுன்னு அதை மட்டுமே காட்டிகிட்டே இருக்காங்கன்னா அதை மட்டுமே பார்த்து நீங்கள் உங்கள் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்க மாட்டுது அப்படின்னு யோசிக்காதீங்க. யார் வாழ்க்கையிலையும் எப்போவுமே ஒரே மாதிரி சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்காது. ஒரு நாள் ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, ஒரு நாள் இன்னும் ஒஸ்ட்டாக இருக்கும், அடுத்த நாளே அதெல்லாம் சரியாகும், திரும்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க காட்டுறது அவங்களோட ஒரு சைடு மட்டும்தான், சந்தோஷமாக இருக்க சைடை மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் அதை உங்கள் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் எந்த பாசிட்டிவான விஷயங்களும் நடக்க மாட்டுது, நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் முன்னேற மாட்டேங்குது, நம்ம வேலை மட்டும் ஏன் இவ்வளோ மோசமான வேலையாக இருக்குது, நம்ம பர்சனல் லைஃப் ஏன் இப்படி ஒரு பிரச்சனையிலே இருக்குது அப்படின்னு உங்கள் லைஃப்பை வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணிக்காதீங்க. அது உண்மை கிடையாது. நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து அது ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் தேர் லைஃப் தான். நீங்கள் வந்து அது மட்டுமே அவங்க வாழ்க்கைன்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையோட அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்காதீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் நீங்கள் அதை ஹைலைட் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளை விட இவங்களோட லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதே அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்களோட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் ரியல் லைஃப் வேறு, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியா லைஃப் வேறு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே தேவையில்லாத இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் டிப், நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை அந்தந்த காலகட்டத்திலையோ இல்லை அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தப்போவோ மிஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் உட்காந்து நினச்சி வருத்தப்படுவோம். ஐயோ, அப்போ வந்து ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்துருந்தோன்னா அதை நம்ம பண்ணியிருப்போமே, அது பண்ணியிருந்தால் இப்போது நம்ம லைஃப் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமே, நாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருப்போமே, நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு முன்னேற்றங்கள்லாம் நடந்திருக்குமே, இந்த மாதிரி ஒரு சந்தோஷம்லாம் நம்ம லைஃப்பில் கிடச்சிருக்குமே அப்படின்னு நினச்சி எப்போயோ ஒரு நாள் உட்காந்து நம்ம மிஸ் பண்ண ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ணுவோம். அப்படி நீங்கள் எப்போயாவது ஒரு நாள் உட்காந்து ரெக்ரெட் பண்ணுறதுக்கு பதிலாக, வருத்தப்படுறதுக்கு பதிலாக, நீங்கள் எந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சிங்களோ, நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்களோ, நடந்தால் உங்கள் லைஃப்பில் ஒரு க்ரோத் இருக்கும், லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயக்கப்படாதீங்க. அந்த ரிஸ்க்கை எடுத்து தான் பாருங்கள். லைஃப் வந்து அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் நினச்ச விஷயத்தை உங்களால் அச்சீவ் பண்ணிட முடியும். ஏன்னா அப்போ விட்டுட்டு இன்னொரு நாள் உட்காந்து வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. வாழ்க்கையில் மிஸ் பண்ணது தான். ஸோ நல்ல விஷயங்கள் செய்கிறதுல ஒரு சின்ன ரிஸ்க் இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த விஷயம் நடக்கும் பொழுது லைஃப் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.